இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்கு அடிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா போலீஸ் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி ககனை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திட்டா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அத்தை? ஒரு புயல் வீசி ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அவன் போலீஸ் கையில சிக்காம தப்பிச்சு போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. அத்தை நினைச்ச மாதிரி போலீஸ் அவனை புடிச்சுக்கிட்டு போய் 4 சாத்தனா இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அத்தை கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரே பிறவி நீதான். எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு உங்க எல்லாருக்கும் வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்லது கெட்டது எதுன்னு வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் இருங்க அத்தை. ஏண்டா உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, அவரை பாத்தியா? பார்த்தம்மா. அப்புறம் ஏன் அவரை கூட்டிட்டு வரல? வரமாட்டேன்னாரு. இந்து கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவாரு? யாருக்காகவும் அவர் எதுக்கு நம்மள விட்டுட்டு போகணும்னு நினைக்கணும்? அவருக்கு தேவை அந்த குடும்பம் தானம்மா. எனக்கு கல்யாணம் நடக்கிறதே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. பாருங்க அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. அண்ணி செஞ்ச தப்புக்கு கோவப்பட்டுட்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல அது நியாயம்? நம்மள விட்டுட்டு போனோன்னு எப்போ என்ன வழி கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கிடைச்சிருச்சு, கிளம்பி போயிட்டாரு. வாய மூடி. பின்ன என்னம்மா, எனக்கு கல்யாணம் நடக்கிறதே அவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதானே போனாரு. இல்லனா அவங்கள சொன்னா இவருக்கு ஏன் பொத்துட்டு வருது? ஏய், கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கோ. அப்பாவை பத்தி பேசுறியா இல்ல தெருவுல இருக்கிறவங்கள பத்தி பேசிட்டு இருக்கியா? முதல்ல இவ வாய தைக்கணும்டா. மாமா மாமா மாமா. பூமி, என்னாச்சுமா? ஏன் அழற? மாமா, அவர் எங்கயாவது பாத்தீங்களா மாமா? யாருமா? ககனா? ஆமா மாமா, அவர்தான். தப்பு பண்ணிட்டேன் மாமா. அந்த தப்ப நான் எதுக்காக பண்ணேன்னு அவரே உடனே நான் பார்த்து சொல்லணும். பூமி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியலமா. முதல்ல என்னாச்சு? ஏன் நீ அழுவுற? மாமா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என் உயிரை என் மானத்தை காப்பாத்தின சாமி மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை எல்லாரும் முன்னாடியும் எந்த கையால அடிச்சு பாவி ஆயிட்டேன் மாமா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். பூமி, இருமா. பூமி, சொன்ன கேளுமா. நிதானமா இருமா. சொன்ன கேளுமா. பூமி, நான் சொல்றது கேளு. நீ என்னமா பண்ற? முதல்ல எழுந்துரு. மேல எழுந்துருமா. எதுக்குமா பதட்டப்படுற? என்ன பாரு, நான் சொல்றது கேளு. நீ அவன் மேல கை வச்சிருக்கடா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என் தங்கச்சி சோபா சந்திராவோட பொண்ணு தப்பு பண்ண மாட்டா. பூமி, என்னாச்சுமா? நீ எதுக்கு ககன் மேல கை வச்ச? என்னாச்சுன்னு சொல்லு. அவரை பயங்கரமா சீண்டி விட்டு அவங்களை கொல்ற அளவுக்கு கோவம் வர வச்சு ஜெயில போட்டு அவரை அடிக்க வைக்கணும்னு அந்த பூர்வ பிளான் போடுறத நான் கேட்டேன் மாமா. அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவரு கோபத்துல அவங்க நினைச்ச மாதிரியே அபூர்வாவை கொல்ல போயிட்டாரு. அப்படி ஒரு நிலைமையில அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படி அடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மாமா. தெரியல, வேற வழி தெரியல. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவரை நான் அடிச்சிட்டேங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? அவருக்காக நான் பண்ணாலும் உள்ளே அடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா ஒரு தாயோட மனசு தாங்கிக்குமா? அவரை நான் அடிச்சிட்டேங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் ஆண்டி? என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கே பூமி. சொல்லு பூமி, அந்த அபூர்வாவை அண்ணன் எதுவும் பண்ணலல்ல? அவன் நேரா பாத்துட்டான்னா அந்த அபூர்வாவை உயிரோட விட மாட்டான்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு.
என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பூமி. எதுக்குமா அழுற? பூமி, 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 என்னாச்சுமா? பூமி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம ஏன் இப்படி அழுகுறமா? சொல்லுமா. அவ என்ன பண்ணா? சண்டை நடந்துச்சா? சொல்லு பூமி. கேட்டுட்டே இருக்க, என்னடா போயிட்டே இருக்க? சொல்லுடா, என்னதான் நடந்துச்சு? அண்ணனை பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி தெரியுதுமா. கோவத்துல தான் இருக்காரு, விட்டுற. எப்படியோ ககன் வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான், அதுவே போதும். அவன் வீட்டுல இருக்கிற பொண்ணு என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அவன் தாக்க வந்தப்போ அவங்க அண்ணத்தை பழுக்க வச்சிருக்கானா அது போதாதா? இதுக்கு மேல நம்ம அவன் ஏதாவது பண்ணணுமா? செத்து போன பாம்ப எத்தனை தடவை அடிப்பீங்க? இவ்வளவு நாளா பூமி என் மேல மரியாதை மட்டும்தான் வச்சிருக்கான்னு நினைச்சேன். ஆனா என் குடும்ப விஷயத்திலையும் என் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா அந்த வீட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அடிப்பாங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. பாத்தியா பூர்வா, பூமி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பூமி அவனை அடிச்சது உங்க மேல இருக்கிற பாசத்தினாலயோ என் மேல இருக்கிற பாசத்தினாலயோ இல்ல, அந்த ககன் மேல வச்சிருக்கிற காதல்னால. அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எப்படி சொல்லுவேன்? அவனை இது பண்ணணும் அது பண்ணணும்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுடு. நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் கெட்ட பேரு.